Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அரசியல் களம் மற்றும் ஜவுளி ஏற்றுமதிக்கு உலக புகழ்பெற்ற கரூர் மாவட்டம் தற்போது தமிழகத்தின் மிக அதிக வெப்பம் பதிவாகும் பகுதியாக மாறி உள்ளது. குறிப்பாக கரூர் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பரமத்தி பகுதி நாள்தோறும் 100 டிகிரியை தாண்டிய வெப்பத்துடன் தமிழகத்தின் வெப்ப மையம் என பெயரெடுத்துள்ளது. பரமத்தியில் நிலவும் இந்த அதீத வெப்பத்திற்கு மனித தவறுகளே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஊரை சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான கல்குவாரிகள் பாறைகளை உடைக்கும் போது வெளியேறும் கதிர்வீச்சு மற்றும் புழுதி புகையினால் காற்றின் தரம் குறைந்து வெப்பம் அதிகரித்துள்ளது. 4 வழிச்சாலை திட்டத்திற்காக சாலையோரங்களில் இருந்த நூற்றுக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டதும் நீர்நிலைகள் வறண்டு போனதும் இந்த பகுதியில் வெப்பம் தகிக்க முக்கிய காரணங்களாக உள்ளன. தமிழ்நாட்டிலே பரமத்தி தான் வெப்பநிலை அதிகமான பகுதியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அடிக்குது. எங்களால் இங்கே இருக்கவே முடியல. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கல்குவாரிகள் நிறைய அமைச்சிருக்கிறாங்க, மரங்கள் நிறையா வெட்டப்பட்டிருக்கு. விளையாட்டு மைதானத்தின் தரைப்பகுதி கடும் அனலாக காணப்படுவதால் விளையாடக்கூட வெளியில் வர முடிவதில்லை என அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். நாங்கள்லாம் பிளேயர்ஸ் ஞாயிற்றுக்கிழமையானா விளையாட வருவோம் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் எங்களால் விளையாட முடியல. ஓரமாக மரத்தடியில் இருக்கலான்னு பார்த்தா மரமும் இல்லை. மரத்தடியில் நின்னாலும் வெப்ப காற்றாதான் வருது. சுற்றுப்புறங்கள்லாம் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் விவசாயம் செழித்த இந்த பூமி தற்போது அனல் தேசமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் என்ன அப்படின்னா குறைவான மழைப்பொழிவு, அங்கே இருக்கக்கூடிய சிவப்பு மண், மேலும் தமிழ்நாடு அப்படின்றத கரூரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா ரொம்ப சென்டராக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுங்க. அது இந்த காரணமெல்லாம் சேர்ந்து தான் பரமத்தி பகுதியில் வெப்பநிலை அதிகமாக இருப்பதற்கான காரணமாக இருக்குது. இனியாவது மரங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே இயற்கை நமக்கு தரும் எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கரூர் செய்தியாளர் கண்ணன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.